மண்ணுயிர் காத்து மண்வளம் காப்போன்னு ஒரு ஸ்கீம் நினைக்கிறேன். அதில் அவங்க வந்து கிரீனுக்கு அந்த என்ன தக்க பூண்டா அது சன்னம்பு கொடுத்ததுனால தான் 1,00,000 ஹெக்டர் கூடிருச்சுங்கிற மாதிரி பாலிசி நோட்டில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, சூப்பராக தெளிவாக அழகாக வந்து பட்ஜெட் வரைக்கும் கொண்டுட்டு போய் மினிஸ்டர் வரைக்கும் கொண்டுட்டு போய் ஏபிசி வரைக்கும் கொண்டுட்டு போய் அதை அப்படியே அழகாக காமிச்சிருக்காங்க. என்ஹான்ஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு வில்லேஜ்லையும் நீங்கள் 5 சென்ட் எடுத்தீங்கன்னா 10 வில்லேஜுக்கு வந்து 1 ஹெக்டர் வந்துடும், 10 சென்ட் வந்துடும், இப்போ 1 ஹெக்டர் வந்துடும். அதனால எல்லா கிராப்புமே ஏற்றுங்க சொல்லி எல்லாமே ஏற்றி விட்டுருக்கோம். டிராகன் ஃப்ரூட்ல இருந்து கிட்டத்தட்ட 46 வகையான கிராப்புகளையுமே விடாமல் ஏற்ற வச்சிருக்கோம் நாங்கள் ஆக்சுவலாக. அது மாதிரி எல்லா மாவட்டத்திலையும் இதே மாதிரி நமக்கு வந்து இந்த மல்டி கிராப்பிங் ஸ்டே கிராப்பிங் பண்ணி திரும்ப எல்லா டிஸ்ட்ரிக்டும் நம்ம வந்து கொடுத்து த்ரூ சிஆர்ஐ மூலமாக வந்து நம்ம வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு 20 to 25 lakhs கட்டர்ஸ் வந்து நமக்கு அவங்கள விட அதிகமாக வரலாம், இல்லை அவங்களுக்கு ஈக்குவலாகவே வரலாம் நம்ம கிராப் ஆக்சுவலாக. அந்த அளவுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா எங்கள் மணப்பாறை ஸ்ரீரங்கம் இந்த ஏரியா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எல்லா மாவட்டத்துலையுமே இந்த பூ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு தெரியாது, சில பேருக்கு மட்டும் தெரியும். விருச்சி பூங்கிறது கொஞ்சம் எங்கள் டிஸ்ட்ரிக்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டாங்க அதிகமாக. நாங்கள் ஜாயின் பண்ண டைமில் 2013-14 ஜாயின் பண்ணோம். அதுக்கு முன்னாடி எடுத்து பண்ணலை ஆக்சுவலாக. நாங்களும் சொல்லியிருந்தோம் ஆல்ரெடி, ஆனால் பண்ணலை. இருந்தாலும் அந்த பூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த தெரியல உனக்கு ஓரத்தில், அப்புறம் குளித்தலை தோட்டமலை இந்த மாதிரி பண்ணுறாங்க. ஈவன் காஞ்சிபுரத்தில் கூட 2-3 பேர் போட்டிருக்காங்க, சேலத்தில் கூட போட்டிருக்காங்க. இந்த மாதிரி எல்லா மாவட்டத்துலையும் இது பரவி இருக்கு. இப்போ ஜி ரிட்டர்ன்ல வந்து வச்சிருக்கோம் ஆக்சுவலாக. ஜி ரிட்டர்ன் டேரக்ட் மூலமாக கொடுத்து த்ரூ ஸ்டாட்டிஸ்டிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுத்து அந்த ஜி ரிட்டர்ன்ல நம்ம அந்த பூவை கொண்டுட்டு வரணும். விருச்சிப்பும் சொல்லுவாங்க, செச்சை மலர்னு சொல்லுவாங்க, அதுக்கு செங்கோடு ஏரின்னு சொல்லுவாங்க. இது சங்க காலத்திலும் தொல்காலத்திலும் இருக்கு. திருப்பூர்ல கூட 4 தடவை வந்திருக்கும் அந்த பூவு. அந்த பூவை வந்து மீட்டு எடுத்தது நம்ம துறையோட பங்கு அதிகமா இருக்கு. சங்க காலத்துல இருக்கக்கூடிய பூவை வீட்டுக்கு அழகா நம்ம வச்சிருந்த பூவை வந்து வணிக ரீதியா இந்த கன்றுகள் எல்லாம் வந்து ஃப்ரீயா கொடுத்தோம். 2013 இருந்தே கன்றுகள் வந்து ஃப்ரீயா கொடுத்துருக்குறோம். அதனால இப்போ இங்க இருந்து நீங்க கேரளா போனீங்க அப்படின்னா கேரளாவில் பகவதி அம்மன் கோயில் இருக்குல்ல, சொட்டானைக்காரி பகவதி அம்மன் கோயில்ல பியூராவே கட்டுறாங்க. பியூராவே வந்து ருச்சிப்பு மாலையே கட்டி அந்த சாமிக்கு போடுறாங்க. அதே மாதிரி புரட்டாசி மாசம் பார்த்தீங்கன்னா இங்க இருந்து ஆந்திராவுக்கு நீங்க திருப்பதிக்கு போகக்கூடிய பூக்களுமே இது வந்து அதிகமாக போகுது. இது வந்து ஒரு தகவல் இந்த விஷயத்தில் படுத்திட்டாங்க. இது வந்து இந்த பூவை வச்சு ஒன்று சொல்லலாம். என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெச்சித்திரைன்னா தொல்காலத்தில் வரக்கூடியது, சங்ககாலத்தில் வரக்கூடியது ஒரு மன்னன் வந்து படிச்சிருப்போம். நம்ம அந்த பூவை வந்து தலையில சூடி வந்து கொண்டாடுறாங்க. அதே மாதிரிதான் இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம இதுல கள பணியாளர்கள்லாம் என்ன பண்றாங்க, சேர்க்கிறாங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்க, மாடு இடத்தையும் சேர்த்து அங்க இருக்கிற மக்களையும் சேர்த்து